குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியுடைய துணை செயலாளர் நரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கு சார். சார், இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் எப்பொழுதுமே பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கோட நிர்வாகி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தாவையில தொடங்கப்பட்ட காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் பாஜக எதிர்ப்பு. தன்னுடைய கொள்கை எதிரியா அறிவிச்ச ஒரு கட்சியோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாநில நிர்வாகியா இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் அறிவிச்சிருக்காரு. அதுல ரொம்ப வியக்கத்தக்க எந்த ஒரு விஷயமும் இல்லை. என்னன்னா, இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பாஜகவுக்காக இவங்க வேலை செய்யணும், பாஜகவோட கூட்டணியில போயிடுவாங்க, அதிமுகவோட கூட்டணி போறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், இப்ப அதிமுக பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்டிஏல விஜய் அவர்கள் போய் சேர்ந்துருவார் அப்படின்னும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது. இது எப்பவுமே திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லார் மேலேயும் வைக்கக்கூடிய ஒரு சாயம் தான். அந்த சாயத்தை உடைக்காம தான் இப்ப மாநில நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. அந்த கொள்கை ரீதியோட நாங்க கூட்டணி கிடையாது அப்படின்றத மேடைகள்லயே அவர் சொல்லியிருக்காரு. விஜயண்ணா ஆல்ரெடி அவருடைய மாநாட்டிலையும் சரி, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகளையும் சரி, தெளிவா என்னோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு. வக்பு மசோதாவுக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடை தெளிவா சொல்லிட்டாரு. இதெல்லாம் தாண்டி இன்னமும் பாஜகவோட கூட்டணி போயிடும்னு சொல்லுது திமுகவுடைய உடன்பிறப்புகள் கொளுத்தி போடக்கூடிய ஒரு பட்டாசு. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா திமுக விமர்சனம் பண்றாரு, முக ஸ்டாலினை விமர்சனம் பண்றாரு, திமுகவுடைய வாரிசு அரசியலை விமர்சனம் பண்றாரு. ஆனா மத்திய அரசை பாஜகவை விமர்சனம் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி அந்த சாயல் இருக்கிறாரு. 2026 தேர்தல் நம்ம எதை நோக்கி இருக்கோம்? சட்டமன்ற பொது தேர்தல் நோக்கி இருக்கோம். இங்க மாநில கட்சியை மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியை எது இருக்குன்னா திமுக இருக்கு. திமுக இங்க ஆட்சியில செய்யக்கூடிய அவலங்களுக்கு சம்பந்தமே இல்லாம நான் ஏன் பாஜக இருக்கணும்? இது வாண்டடா போய் வண்டியில ஏறுற மாதிரி தான். என்னைய திட்டுறாங்க, அதனால பாஜக இவங்க ஆதரவு அப்படின்னு எடுக்கிற நிலைப்பாடு இல்லையா? நான் அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒரு நியாயமா ஒரு நேர்மையான ஒரு பதில் கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ யாரு, உன் பின்புலம் என்ன அப்படின்றதுக்கு தாங்க ஒரு கதை வந்துடும். திமுக ஆதரவாளர்கள் அதை கட்டுக்கிறது. அதுக்கு பெய்டு மீடியா பர்சன்ஸே உட்காந்துருக்காங்க. அரசியல் விமர்சகர்னு போய் உட்காந்துக்கிட்டு சரியான திமுக சொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் திமுக அண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தர் உட்காந்து பேசுவார். அவருடைய விவாதங்கள்லாம் கேட்கணும். நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுது. சம்மந்தமே இருக்காது அந்த கேள்விக்கு. 1967 அண்ணா அவர் ஆட்சி அமைக்கும் போது டாஸ்மாக்ல இது நடந்துகிட்டு இருந்த இடி ரைடு என்னன்னு கேட்டா, அப்படியே 1919 இந்தியா சுதந்திரம் அடையும் போது அப்படின்னு போயிடுவாங்க. இவங்க கிட்ட பதில் இல்லைன்னா ஒன்னும் வரலாற்று பின்னோக்கி போயிடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்க மேல வேற ஏதாவது சாயம் பூசுவாங்க. அதுதான் தொடர்ந்து விஜய் நம்மள பூசிட்டு வராங்க. எந்த ஒரு சாயத்துக்கும் அவர் வெளுத்துட்டு இந்த மக்களுடைய ஆதரவோட பெரு ஆதரவோட 2026 பேஸ் பண்ண போறாரு. 2026 தாவேல பேஸ் பண்ண போறது மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தேர்தல். இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்களை சுட்டி காட்டி பேச வேண்டியதுதான் அவருடைய கடமையா பாக்குறாரு. பாஜக இருக்கக்கூடிய மக்கள் விரோத போக்குகளுக்கு அவருடைய நிலைப்பாடு எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காரு, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு சபை கட்டு பேசுறதுதான் திமுக வேலையா இருக்கு. அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாஜக கூட நாங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மெகா கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. மெகா கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள யாரா இருந்தா இருப்பா? 2016 ஒரு 3ஆம் அணி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது இல்லையா? அது மெகா கூட்டணி இல்லையா? கூட்டணி மெகா கூட்டணி. அது ஓட்ட வெற்றி கூட்டணி இல்ல, அது வெற்றி கூட்டணி இல்ல. அது ஒரு பெரிய கூட்டணி தான். அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு 2011 இருந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு 2016 இல்ல. ஏன்னா அந்த 5 ஆண்டுகள் அவருடைய கட்சி நிலைப்பாடுகள், அவருடைய நிலைப்பாடுகள், ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல அவர் தனித்து நிற்பேன், திமுக அதிமுக எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2016 அவரு தனியா ஒரு 3வது அணியை அமைச்சு அவர் வரும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு கிடைக்கல. 2011 கிடைச்ச ஆதரவு கிடைக்கல. அந்த தவிர அண்ணா செய்யல. இப்ப 2026 மக்கள் நல கூட்டணி போல அந்த மக்கள் நல கூட்டணியில மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இயக்கங்களோட கூட்டணியா 2026 அமையும். அதை நீங்க காங்கிரஸ் குறிப்பா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்களை குறி வச்சுதான் நமக்கு பார்க்கப்பட்டது. ஆனா திருமாவளவன் அதுக்கு செவி சாய்க்கல. அப்போ எந்த நோக்கத்துல திருமாவளவன் இல்ல மதிப்புக்குரிய திருமாவளவன் நம்ம போற்றுதற்குரிய ஒரு போராளி தான். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இன்றளவும் தன்னுடைய எந்த ஒரு சுயநலமும் இல்லாம தனக்கான வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு ஒட்டுமொத்தமா இந்த இயக்கத்துக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைவர் தான். அவர் மேல எந்த ஒரு குறைபாடு நம்ம சொல்ல முடியாது. ஆட்சி அதிகாரத்துல இருந்தாதான் நம்ம மக்களுக்கான தேவைகளும் நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுனால இன்றைக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்து அவர் இயங்க ஒரு கட்டாயம் இருக்கு.
அதை உடைக்கிறதுக்காக தான் விஜய் அண்ணா கூப்பிட்டாரு. அவர் வந்து விகடன் நூல் வெளியீட்டு விழாவில் போயிட்டு அவர் பேசும்பொழுது திருமா அண்ணா வந்து இங்க வந்திருக்க வேண்டியது அவருடைய கூட்டமைப்புகள் கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தினால அவர் வரல, அவர் வரலனால அவருடைய மனசு இங்கதான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இதன் மூலமாவே அவரு வெளிப்படையா அழைப்பு கொடுத்ததாவே நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி காங்கிரஸ் இருக்காங்க. இப்ப காங்கிரஸ்ல பேச்சு அடிப்படுது. தேசிய தலைமை வந்து இங்க வந்து பேசியிருக்காங்க. நமக்கு தேவையான கூட்டணி சீட்டுகளோ இல்ல நமக்கு தேவையான தொகுதிகளோ திமுக கொடுக்கல, நமக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா நம்ம தாராளமா திமுக கூட்டணி மட்டும் வெளியே வந்து தாவேகாவை போய் இணையலாம் கூட்டணியில அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்ப கட்டத்திலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பேச முக்கிய ஆள் செல்வப்பெருந்தகை. ஏன்னா 67 வரைக்கும் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு 10 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு போய் நிக்கிற ஒரு நிலைமை இருக்கு அப்படின்றத அவங்க உணர்றாங்க. கடந்த முறை 2021 கே.எஸ். அழகிரி அவர்கள் கண்ணீர் விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அறிவாலயத்தை வெளியே வந்து கண்ணீர் விட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். நம்ம வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு காங்கிரஸ் கட்சியும் ஒரு காரணம். அவர்களுடைய செயல்பாடு, கட்சி வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்து அவங்க எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் கூட்டணி திமுக இன்னைக்கு வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிறது காரணம் கூட விசிகா, காங்கிரஸ், இடதுசாரிகள் இவங்க இருக்கிறாங்கன்றதுனாலதான். இன்றைக்கு என்ன தவறு செய்தாலும் பரவாயில்ல இந்த கூட்டணியோட நாங்க இருப்போம் இன்னைக்கு பேசலாம். டிசம்பர் ஜனவரி 2026 நீங்க பாருங்க இந்த கூட்டணி உடையும். இல்ல திருமாவளவன் தெளிவாக பேசுகிறது வந்து எங்களுக்கு 1000 கதவுகள் திறந்திருக்கு, ஆனா எங்களுக்கு வந்து திமுக போதும், அதுல இருந்து நாங்க வெளிவர மாட்டோம். 1000 நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க காலம் வேற, களம் வேற, எங்க பாதை வேற, எங்க பயணம் வேற. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த வாசகங்கள் வசனங்கள் எல்லாமே மாறும். நீங்க கண்டிப்பா அதை பார்க்கதான் போறீங்க. நாளைக்கே நீங்க சொல்லுங்க, இப்ப என்டிஏ அலையன்ஸ்ல வந்து பாமக இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, திமுக எங்க இருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு இவங்க எல்லாருமே வந்து நாங்க என்டிஏல இல்ல, நாங்க ஒரு தனி அலையன்ஸ்க்கு போறோம் அப்படின்னு சொன்னாலும் வியப்புத்தக்க விஷயம் இல்லை. இல்லைன்னா பாமக நாங்க திமுகவுக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலும் வியக்கத்தக்க எந்த ஒரு விஷயமும் இல்லை. பாமக திமுகவுக்கு வருதுன்னு வச்சுங்க, பிசி அங்க இருக்குமா? இல்ல அவர் சொல்லியிருக்காரு கேள்வி. நாளைக்கு இதே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தலித்துகள் மீதான தாக்குதல் போக்கு அப்படின்றது இந்த அரசு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் 2026 கிடைக்கல அப்படின்னா 2 இடத்துல சீட்டு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. 6 எம்எல்ஏ சீட் வாங்கின இடத்துல இவங்க 10 கேட்டாலுமே அதை கொடுக்கறதுக்கு திமுக இப்ப மனசு இல்லை. ஏன்னா அடுத்து நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இருமாப்புல இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் இவ்வளவு கொடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு திமுக நினைக்கும். அப்போ நமக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்கல, மரியாதை கிடைக்கல அப்படிங்கும் போது நம்ம ஏன் எல்லாத்தையும் அங்க நிக்கணும், நாங்க வந்து விஜய் அவரோட போறோம். இல்ல திருமாவளவன் வந்து நான் சீட்டுக்கு வில போறவன் கிடையாது, சீட்டு எனக்கு தேவையில்ல, நான் ஏத்துக்கிட்ட உண்மைக்கான ஆட்கள் தான். சரிதான். இப்படி பேசின எல்லா வார்த்தைகளும் தேர்தலுக்கு முன்னாடி மாறினதை நம்ம கடந்த கால வரலாறுகளை பார்க்கணும். நம்ம வந்து ஏதோ நடக்காத பேசல. நேற்று வரைக்கும் இந்த ஒரு கூட்டணியில பேசிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி மறுநாளே வேற ஒரு கூட்டணிக்கு சம்மந்தமே இல்லாம போய் இணைஞ்ச கதையெல்லாம் நமக்கு தெரியும். சோ இங்க வந்து கதை ஓப்பனா இருக்கு, யார் வேணா வரலாம்னு சொல்லிட்டு. இதே 2021 கமல்ஹாசன் அவர்கள் கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு, யாரும் வரல. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டியதை இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. 20 வருஷம் அவர் லேட். இல்ல அவர் என்ன சொல்றாரு, அவரே தான் சொன்னாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடமும் நான் பேசக்கூடிய வார்த்தையும் வேற அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவரே சொல்றாரு. நான் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா இந்த வார்த்தை வந்திருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே ரசிகர்கள் வாக்காளர்கள் மாதிரி இருப்பாங்க. நீங்க கேட்பீங்க உடனே ரசிகர்கள் எப்படி வாக்காளர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த ரசிகர்களா இருந்தவங்க இத்தனை லட்சம் பேர், கோடி பேரா இருக்கட்டும், எல்லாம் ஏதோ ஒரு கட்சி வாக்களிச்சிருக்காங்க. அவனுக்கென்ற ஒரு தனி அரசியல் பார்வை இருந்தது. அது சரியோ தப்போ. இதே திமுக வாக்களிச்சிருப்பான், அதிமுக வாக்களிச்சிருப்பான், பாஜக வாக்களிச்சிருப்பான். அவன் வாக்களிக்காம ஒன்னும் சினிமா பேனர் பிடிச்சிக்கிட்டே போயிடல. இவங்கெல்லாம் வாக்களிச்சுதான் இன்னைக்கு எல்லாம் ஆட்சியில வந்து உட்காந்துருக்கீங்க. அது மத்தியில இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிச்ச உடனே தாவேகா பக்கம் இருக்கிறதுல ரசிகர்கள் அவங்க ஓட்டே போட மாட்டாங்கன்னு பேசக்கூடிய ஒரு வாதம் தான் எனக்கு புரியல. இது வரைக்கும் ஏதோ ஒரு கட்சியில ரசிகர் குஞ்சிகள் வந்து ரசிகர் மனப்பான்மையில இருக்காங்க, அரசியல் புரிதல் பக்குவம் இல்ல, அவங்க அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுத்துக்கான பக்குவம் என்ற மாதிரி தான். அவங்க இது வரைக்கும் பக்குவம் இல்லாம தான் இந்த திமுக அதிமுக தேர்ந்தெடுத்தாங்களா? இதுதான் நான் கேட்கணும் உங்ககிட்ட. இது வரைக்கும் இதே ரசிகர்கள் தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. 2021 நான் திரும்ப கேட்கிறேன், ஒரு சைக்கிள்ல வந்து வாக்களிச்சத திமுக எப்படி எல்லாம் பிரபலம் பண்ணுது? அஜித் காங்கிரஸ்ல வந்து ஓட்டம் கொடுத்து அவர் என்னுடைய கட்சிக்கு கூடியதான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க. சரி சரி, நீங்க அப்படியே கிளைம் பண்ணதா வச்சீங்க. திமுக ஆட்சிக்கு வர வேண்டிய ஒரு கட்சி, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த கட்சி, அந்த கட்சி வந்து இப்ப கிளைம் பண்ணதுல அன்றைக்கு இவர்கள் ரசிகரா தெரியல, விஜய் அவர்கள் அன்னைக்கு ரசிகரா தெரியல, எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு, பெட்ரோல் டீசல் விலையை எடுத்து திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்றாரு.
சைக்கிள்ல வந்து இந்த மாதிரி ஆதரவு தெரியுது, கருப்பு சிவப்பு சைக்கிள்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து திமுக ஆதரவு கேட்டீங்கல்ல. இதே வந்து வாய்தான் பேசுனது. அன்னைக்கு அவர் நடிகரா தெரியல, இன்னைக்கு வந்து நடிகரா தெரியல. அன்னைக்கு அவர் பின்னாடி இருந்த கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரசிகர்களா தெரியல, இன்னைக்கு உங்களை எதிர்த்து பேசுமா அந்த கூட்டம்லாம் உங்களுக்கு ரசிகர்களா தெரியல. மேக்ஸிமம் என்னன்னா இப்ப ரோட் ஷோ போனாரு, ரோட் ஷோ போகும்போது அந்த கார்ல வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு ரசிகர் கீழே அதெல்லாம் இருக்கும். நீங்க வந்து இத்தனை வருஷமா தெரியல உச்ச நட்சத்திரமா பார்த்த ஒரு மனுஷனை எதிரில பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யும். நீங்க ஒட்டு மொத்தமா தொண்டர்கள் எல்லாமே ரசிகர் மனப்பான்மைன்னு சொல்றதுல எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க இதே வந்து சொல்லுங்க, மதுரை ஏர்போர்ட்டுக்கு போனாரு. மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அந்த நடக்கக்கூடிய பூத் கமிட்டி மீட்டிங் ஏரியாவுக்கு போறது ஒரு 6 கிலோமீட்டர். அங்க மொத்தம் கூடி இருந்தது மக்களும் ரசிகர்களும். தொண்டர்கள் எல்லாம் நம்ம இதுல இருந்தாங்க, காலேஜ்ல இருந்தாங்க. காலேஜ்ல ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுலயும் அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுலயும் அங்க இருந்தாங்க. 8000 பேர் நீங்க ஒரு நாள் கூட்டினது. அந்த 8000 பேர் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தொண்டர்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் அங்க இருந்தாங்க. இங்கேயும் அழைக்கிறதுக்கு வந்த சில நிர்வாகிகளோட பாதுகாப்புக்கு வந்தவங்களை தாண்டி அங்க இருந்ததெல்லாம் பொதுமக்கள். பொதுமக்கள்ல நீங்க இப்படிதான் இருக்கணும், உங்களுக்கு எல்லாருமே அம்பேத்கர் தெரிஞ்சிருக்கணும், உங்க எல்லாருமே கார்ல் மார்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும், உங்க எல்லாருமே பொது சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும், கொள்கை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. அவங்க கிட்ட பொதுமக்கள் கிட்ட போய் உங்களுக்கு பக்குவம் நடந்தது தெரிஞ்சிருக்கணும்னா நீங்க இல்ல. உங்க ரசிகர்களுக்கு பக்குவம் இல்லைனாலும் தலைவர்களுக்கு அதை பக்குவப்படுத்துறதுக்கான கடமை இருக்குல்ல, அதை பக்குவப்படுத்தினாரா இல்லையா? மதுரைக்கு திரும்ப போகும்போது, மதுரை நம்ம சொன்னது வந்து கோயம்புத்தூர்ல பார்த்தோம். மதுரைக்கு திரும்ப போகும்போது காலையில இருந்து அங்க கூட்டம் நிக்குது. இவன் கிளம்புறதே சாயந்தரம். ஈவினிங் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சொல்றாரு, அங்க கூட்டம் கூடாதீங்க, நான் ரோட் ஷோ பண்றதுக்கோ இல்ல கட்சி ஈவெண்ட் ஆவர்ல பர்சனலா போறேன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? காலையில இருந்து அங்க கூட்டம் நிக்குது. நீங்க ரசிகர்கள் சொல்றீங்கல்ல, காலையில ஒரு மனுஷன் சாயந்தரம் கிளம்புற மனுஷங்க காலையில இருந்து ஏர்போர்ட் வாசல்ல சம்பந்தமே இல்லாம அவன் போயிட்டு பார்க்கணும்னு நிக்கிறான் இல்லையா? அவன் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி ஓட்டு போட மாட்டான். ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றது அது என்ன லாஜிக் இருக்கு? அதே மதுரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் பக்குவம் இல்லாம செய்வீங்க அப்படின்றத ஒரு அறிக்கையா கொடுத்தாரு. பிரஸ்ஸை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டும் போறாரு, இதெல்லாம் செய்யாதீங்க, உங்களுக்கு ஆர்வம் வந்து எனக்கு புரியுது, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா, எனக்கு பதட்டமா இருக்கு, பயமா இருக்குன்னு அவர் சொல்றாருல. அந்த ஒரு மனசை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வராது. நீங்க கூட்டம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க, நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு போற ஒரு தலைவரை பார்த்துருக்கீங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் பஸ் வாடகைகளுக்கு தலைக்கு 200 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து குவார்டர் கொடுத்து நீங்க கூட்டிட்டு போற கூட்டம் எப்படி பாத்தீங்கல்ல? இல்ல இந்த இடத்துல இங்க சித்தாந்தத்துக்கும் அரசியல் கவர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சார். நான் உங்களுக்கு தெளிவா என்ன சொல்றேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சரி திமுக ஆரம்ப கட்டத்தை எடுத்துங்க. அப்போ இருந்த அரசியல் புரிதல் இருந்த மக்கள் வந்து யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா, பெரியாரை பார்த்தாங்க, அண்ணாவை பார்த்தாங்க, கலைஞரை பார்த்தாங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுமைகளை அரசியல் கத்தவங்களை மேடைகளை கேட்டு வந்தவங்க. இன்றைக்கு நாங்க ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்து அரசியல் பார்க்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ல இருக்கும். கூவத்தூர்ல நடந்த கூத்துகள் எல்லாம் பார்த்து இங்க அரசியல் எப்படி ஒண்ணா மாறுற ஜெனரேஷன்ல இருக்கும். இவங்க கிட்ட போய் சித்தாந்தத்தை மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா ஈடுபடாது. அவங்க அது தேவையில்லை. எனக்கு என் அத்தியாவசியம் என்ன? எனக்கு சரமான கல்வி கொடுக்குறியா, மருத்துவம் கொடுக்குறியா, எனக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறியா, என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திக்கிறதுக்கு ஒரு அரசா நீ என்ன செய்யறதை அவன் எதிர்பார்க்கறான். நீ கொள்கை சித்தாந்தங்கள்லாம் இருந்தது, இன்றைக்கும் பேரளவுல எல்லா கட்சிகளுக்கு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை. நீ இதே பெண் உரிமை பேசக்கூடிய திமுக மேடையில தான் ஒரு மூத்த அமைச்சர் பேசுறது அவ்வளவு கொச்சன வார்த்தைகளால சைவம் வைணவம் எடுத்துக்கிட்டு பெண்களை எவ்வளவு இருக்க பேசுறாரு. இதே பெண்கள் உரிமை பேசுற கட்சி தானே அது. இதே சமத்துவம் சமூக நீதி பேசுற கட்சி தான். நீ தலித் தானா அப்படின்னு பேசுனது, எஸ்சின்னு பேசுனது, ஓசின்னு பேசுனது, பேரனவழி போட்டிங்க 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேட்டது, இதெல்லாம் இந்த கட்சி தான் இருக்குது. அப்ப என்ன கொள்கை சித்தாந்தம் உங்க கட்சி மூத்த அமைச்சர்களுக்கே நீங்க கொண்டு போய் சேர்க்கல, மக்களுக்கு நீங்க என்ன கொண்டு போய் சேர்த்துட்டீங்க? இது என்ன தாவேகாகிட்ட மட்டும் நீங்க எதிர்பார்க்கறது? இல்ல திமுக இன்னைக்கு வந்து ஒரு ஆலமரமா நிக்கிறதுக்கான ஒன்று கூட எனக்கு கொள்கை தானே. கரெக்ட் தான். நீங்க நல்ல வேறு ஒன்றி ஆலமரமா சாங்கா நின்றுட்டீங்க கொள்கை கோட்பாடுகள்லாம் வச்சுட்டு. ஆனா நீங்க விழுத்துக்கின்ற விஷத்துல வருவீங்க. நீங்க அதுக்கு எதனாலதான் இப்ப விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. அவரு சரியா நிக்க முடியல, கொள்கை இல்லாதனாலதான் சரியா நிக்க முடியல. அவர் அரசியல் கவர்ச்சி இருந்ததுனால சடனா ஒரு பீக், ஒரு சக்சஸ், அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாங்க. எந்த மிகப்பெரிய ஆளுமைகளை எதிர்த்து அரசியல் செய்த ஒரே ஒரு ஆளுமையா நீ வளர்ந்து வந்தவர் விஜயகாந்த் சார். அவரை எந்த அளவுக்கு மீடியாஸ் வந்து டேமேஜ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு துணை நடிகர்களை வச்சு கேவலப்படுத்த முடியுமோ, அவருடைய கேரக்டர் அசாசினேஷன், பர்சனல் அட்டாக் இதெல்லாம் பண்ண முடியுமோ, இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மீடியா அவரை காலி பண்ணாங்க. இன்றைக்கும் அதே தான் விஜயகாந்த் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அன்றைக்கு சோசியல் மீடியாவோட தாக்கம் நமக்கு எப்படி இருந்ததுன்னா நெகட்டிவ் விஷயங்கள் நிறையமா போச்சு. ஏன்னா நம்ம கைக்கு அது அப்பதான் வருது. 2014 அப்புறம் தான் சோசியல் மீடியா அப்படின்றது பாலிடிக்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து போய் சேருது. அது நல்லதோ கெட்டதோ, மீம்ஸ் வடிவத்துல, வீடியோஸ் வடிவத்துல நம்ம பாக்குறது ஒண்ணா இருக்கும், ஆனா நம்ம வீடியோல வர்றது வேறையா இருக்கும். ஒட்டி வெட்டி அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் செய்தி சேனல்களே செஞ்சது.
அவரை செஞ்சு அவருடைய மனநிலைய சமநிலைய குறைச்சி அவருடைய உடல் நலமும் அவருக்கு ஒத்துழைக்கல. இதெல்லாம் செஞ்சதுனால 2014 அவருக்கு அந்த நிலைமை. இதுல ஏதாவது 1-2 அவருக்கு பேலன்ஸ்டா இருந்திருந்தா கூட அவருடைய அரசியல் வாழ்க்கையும் இன்று வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு தமிழக அரசியலும் வேறு மாதிரி இருந்திருக்கும். சொல்ல போனா விஜயண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்கு தேவையே இருந்தாம கூட போயிருக்கும். இங்க நல்லாட்சி இருந்தா 2021 வரைக்கும் திமுக வந்தா இங்க நல்லாட்சி கொடுக்கணும் நீங்களும் நானும் எப்படி நம்பணுமோ அப்படிதான் அவரும் நம்பினாரு. விஜயண்ணாவும் அதே தான் நம்பினாரு. அதுதான் இன்னைக்கு விமர்ஸ் டே அன்னைக்கு அவருடைய வீடியோவையும் சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாம் நம்பிதான் இந்த திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம். ஆனா இவங்க துரோகம் பண்றாங்க, இவங்களை நம்ம அகற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குன்றத சொல்றாரு. அது ரொம்ப ஆழமா மக்களோட நின்று சொல்றாரு. அந்த மக்கள் ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ரசிகர்னு சொல்லிக்கீங்க, அவர் ரசிகர் குஞ்சுகள்னு சொல்லிக்கீங்க, அவனுக்கு வந்து கொள்கை பிடிப்பு இல்ல, அவன் சித்தாந்தம் தெரியாதவன், எது வேணாலும் சொல்லிக்கீங்க. அல்டிமேட்டா ரிசல்ட் என்ன? வெற்றி. இந்த வெற்றி இந்த ஆட்சி மாற்றத்துக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த வெற்றியை யார் கொடுத்தாலும் ஏற்றுக்க வேண்டியதுதான். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் சரியான வழிநடத்துறதுக்கு ஆள் இல்ல, சரியான ஆளுமையில உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். இங்க அரசியல் பேசக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க சொல்றது எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகம் கேட்கணும், அதாவது விஜய் அண்ணா அவர்கள் கேட்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டா அவர் சூப்பர், நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னா அவர் வேஸ்ட், இப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்க ட்ரை பண்றாங்க. இப்ப இங்க ஒரு அரசியல் விமர்சனம் பேசுவார், 1% வாக்குறுதி வச்சிருக்க கட்சி கூட தாவேக்காவோட கூட்டணி வராது சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. நாளைக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு கட்சி பெரிய கட்சி கூட்டணி வந்துட்டாருன்னா இதுக்கப்புறம் பேசவே மாட்டாரா? நான் சொல்றதை கேட்டுதான் விஜய் தப்பிப்பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ரங்கராஜ் பாண்டியன் சொல்லுவாரு, ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவாரு, எல்லாரும் சொல்றதுக்காக கட்சி நடத்த முடியாது. அந்த கட்சியை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அவர் நீங்க சொல்லுங்க, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் அந்த ஒர்க் பண்ணிட்டே தான் நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 3 பொது தேர்தலில் பார்த்திருக்கேன், 2 இடைத்தேர்தலில் பார்த்திருக்கேன், எல்லாத்துலயும் களத்துல நின்று பார்த்திருக்கேன்னா என்னோட ப்ரொஃபஷனல் விட்டே நான் என்னுடைய கடன், என்னுடைய ஃபேமிலி, என்னோட பர்சனல் இதெல்லாம் நான் பார்த்துட்டு அதை பண்ணிட்டே தான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்தா 2 படங்களை சவாரி செய்ய மாட்டேன், அரசியல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையில உச்சத்துல இருக்கிற ஒருத்தர் தனக்கு வரக்கூடிய பல கோடி வருமானத்தை விட்டுட்டு ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு, ராஜ வாழ்க்கை கூட இல்ல சொர்க்க வாழ்க்கை, இந்த பக்கம் திரும்பினா 4 பேர், அந்த பக்கம் திரும்பினா 4 பேர், இந்த பக்கம் திரும்பினா 5 பேருன்னு சுத்தி சுத்தி அவருக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். இந்த அரசியலுக்கு வந்தா நம்மள கேரக்டர் அசசினேஷன் பண்ணுவாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, கொச்சப்படுத்துவாங்க, குடும்பத்தை இழுப்பாங்க, சம்மந்தமே இல்லாம அப்பா அம்மாவை திட்டுவாங்க, மனைவியை திட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி வெயில்ல நாயா பேய ஓடணும், மக்கள் கிட்ட இறங்கி வேலை செய்யணும், இவ்வளவும் பண்ணி நம்ம ஆட்சி இந்த மக்கள் நல்லா கொடுக்க முடியும் நம்புறாரு ஒரு மனுஷன். இல்ல சின்னத்திரைகள் செய்யறதை விட இவர் செய்யறது கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சின்னத்திரை யார் என்ன செஞ்சாங்க, பாலா அவர்கள், சூர்யா அவர்கள் செய்யறதுடைய விஜய் கம்மி தான் செய்யறாரு. நானுமே பார்த்தது. நீங்க சின்னத்திரைகள் செய்யறாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அவங்களுக்கு வர்றதை செய்யறாங்க, அது நம்ம சோசியல் மீடியால வெளியே வருது, இவங்களும் செய்யறாங்க, அதெல்லாம் வெளியே தெரியாது. நீங்க அஜித் சார் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு, அவர் செஞ்சதை வெளியே வந்துருக்கா, இவரும் செய்யறது. நீங்க எல்லாத்தையும் பப்ளிசிட்டிக்காக வெளியே கொடுத்துட்டு இருக்க முடியாது. சூர்யா அவர்கள் பண்றாரு அப்படின்னா ஆரம் ஃபவுண்டேஷன் அவங்க ஆரம்பத்துல இருந்து இது என்னுடைய டார்கெட், இது என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்ப காலத்துல அவருக்கும் விமர்சனம் வந்தது, இவர் வேற ஏதோ பண்ண போறாரு, இவர் எஜுகேஷன் ஃபீல்ட்ல பிசினஸ் பண்ண போறாரு அப்படின்ற விமர்சனம் அவருக்கும் இருந்தது. காலப்போக்கெல்லாம் எல்லாம் மக்களுக்கு புரிய வரும், இதுவும் காலப்போக்கில் மக்களுக்கு புரிய வரும். நீங்க சின்ன திரைகள் செய்யறாங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் நானே சில உதவிகள் செய்யறேன்னு சொல்லிட்டு நான் சோசியல் மீடியால போடுவேன். எனக்கு பல கோரிக்கைகள் வந்துட்டே இருக்கும். என்னோட பினான்சியல் பேக்ரவுண்ட்ல, என்னோட கட்சியோட பினான்சியல் பேக்ரவுண்ட்ல நான் எல்லாத்தையும் பண்ண முடியாது. நீங்க அதை சிலத எந்த அளவுக்கு ஜெனினா இருக்குன்றத வெரிஃபை பண்ணி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்றதெல்லாம் அவங்க நற்பணிகள் மன்றம் சார்ந்து இப்போ கட்சியா சார்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு வியப்பாரு. இந்த 2-3 ஆண்டுகள்ல மட்டும் அவங்க கொடுக்கக்கூடிய மக்களோட பணிகள், மக்கள்கிட்ட நிதி திரட்டி, தொண்டர்கள்ட்ட நிதி திரட்டி, கட்சியோட நிதி எடுத்து நிறைய மக்கள் பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது படிப்பகமா இருக்கலாம், ரத்தம் தானம் கொடுக்கறதா இருக்கலாம், பால் முட்டை பால் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம வெளியில விருந்தகம் போட்டுட்டு இருக்காங்க, இன்னமும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு நாள் தண்ணீர் பந்தல் போட்டு அதோட விட்டுற மாதிரி இல்லை, தினமும் விலையில விருந்தகம் வேலூர்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அட்ரஸ் பண்றாங்க. நீங்க மேல மாநில தலைவர்கள், செயலாளர்கள் இவங்க செய்யக்கூடிய செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கறோம். ஆனா கிரவுண்ட் லெவல் கேடர் செய்யக்கூடிய பணிகளை நான் பார்க்கிறேன். வேலூர்ல ஓல்ட் டவுன் ஒரு ஏரியா, அந்த ஏரியால ஒரு 4 பாத்ரூம்ஸ் இருக்கு. நம்ம இங்க பேசுறோம் எல்லா வீடுகளுக்கும் கழிப்பறை போயிடுச்சுன்னு சொல்லி. இன்னும் வேலூர்ல ஓல்ட் டவுன், அதுதான் வேலூருடைய முதல் டவுன். அந்த டவுன்ல இன்னும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத வீடுகள் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பரேஷன் டாய்லெட்ஸ் ஒர்க் ஆகல. ஏன் வேலை செய்யல? செக் பண்ணா மோட்டார் ஒர்க் ஆகல, தண்ணி வரல, சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை அட்ரஸ் பண்ணி கலெக்டருக்கு கொண்டு போய் அதை நேர்த்தி பண்ணி மக்களுக்கு அது பயன்பாடு கொண்டு வராங்க. அந்த டாய்லெட்ஸ் இல்லாம
பெண்கள் இரவு நேரத்துல மலம் கழிக்கிறதுக்கோ இல்ல இயற்கை உபதங்கள் கழிக்கிறதுக்கோ மலை ஓரத்துல போக வேண்டியிருக்கு ஆபத்தான நிலையில. இந்த மாதிரி நிலை 2025 இருக்கு அப்படின்னா அதை கேட்கக்கூடிய இடத்துல தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க. அதெல்லாம் அட்ரஸ் ஆகாது மீடியா. இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூ நீங்க நினைக்கிறீங்க. ஒரு பகுதியில் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸை அட்ரஸ் பண்றதுக்கு தாவேக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கிளை வரைக்கும் நீங்க சொன்னீங்க ஆலமரம் இதெல்லாம் செய்யணும், செய்யல. அதுதான் எங்க பிரச்சனை. இப்போ கட்சி ஆரம்பித்து 2ஆம் ஆண்டு இன்னமும் வந்து பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டேங்கிறாரு, மக்களையும் சந்திக்க மாட்டேங்கிறாரு, பொது வாழ்க்கைக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு அவர் எப்போ வரேன்னு சொன்னாரு, கடைசி படம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அதன் மீன்வாயில நம்மளுடைய கட்சி கட்டமைப்பு வேலைகள்ல தான் அவர் ஈடுபட்டு ஜூன் ஜூலைல படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்ல நிக்கக்கூடிய அவர் எந்த ஒரு காரணங்களுக்காகவும் பேக் அடிக்கிறவரோ இல்ல வந்து நான் இப்படி சொன்னேன் அதாவது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது இருக்க பார்த்து விவாஸ் போற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அவர் போறக்கூடிய ஆள் கிடையாது. வந்துட்டா அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்ல இருக்கும். தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். இன்னைக்கு அவர் எப்பவாவது வர்றதுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. நீங்க வந்து தொடர்ந்து அவர் வர ஆரம்பிச்சுட்டாருன்னா தினமும் அவர் தான் தலைமை செய்யும். எல்லா மீடியாவும் விஜய் என்ன பண்றாரு, எங்க போறாரு, என்ன பேசுறாரு, இதுதான் வந்து தலைப்பு செய்தா இருக்கும். மக்கள் கூட்டம் அவர் பின்னாடி அலமோதும். அந்த நேரத்திலையும் பாதுகாப்பு குறைபாடுகளை விட்டுட்டு யாருக்காவது அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதையும் தாவேக்கா பழி போறதுக்கு வந்து பாக்காதீங்க. தயவு செஞ்சு பாதுகாப்பு நீங்க விஜய் நான் கொடுக்குறேன்னா நான் தொண்டர்கள் பாத்துக்கோங்க, அவருடைய நிர்வாகிகள் பாத்துக்கோங்க, அண்ட் தென் பாதுகாப்பு மத்திய பாதுகாப்பு பிரிவுலாம் வந்துருக்கு அவங்களாம் பாத்துக்கோங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதை ஒழுங்கு பண்ண வேண்டியதை தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா முதல்வர் போராட்டங்களுக்குலாம் பாதுகாப்பு சிறப்பா இருக்கு. உளவுத்துறை ஐடி வரைக்கும் கூடவே போடதான் பாக்குறோம். அரசு நீங்க தான் எங்களுக்கு முதல்வர், நான் ஓட்டு போட்டாலும் போடலாம், எங்களுக்கும் நீங்க தான் முதல்வர், உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், அதையே எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்றதுதான் கேட்கிறோம். வருங்காலங்கள்ல மக்கள் போராட்டங்களோ எதுக்கு விஜய் நான் வந்தாலும் பேராதரவு அப்படின்றது கிடைக்கும். அதை வந்து பார்த்து வைத்தறிச்சல் பட போறீங்க, தலைவர்கள் அதிகமா இருக்கும். கண்டிப்பா வந்து பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளுக்கு